இன்னைக்கு நம்ம ஃபியூரியஸா மேன் மேக்ஸ் சாகா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூவிஸ்ல இது ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொட்டி கிடக்கு. சொல்ல போனா படத்துக்குள்ள ஆக்ஷன் இல்ல, ஆக்ஷன்ல தான் படமே இருந்துச்சு. மேன் மேக்ஸ் ஃபியூரி ரோட் படத்துல ஃபியூரியோஸோட பாஸ்ட்டை கவர் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது மேன் மேக்ஸ் ஃபியூரி ரோட் படத்துல ஃபியூரியோஸா அந்த டெசர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவளோட கடந்த கால வாழ்க்கை எங்க எப்படி இருந்து ஆரம்பிச்சது, ஃபியூரியோஸா எப்படி அந்த டெசர்ட்டுக்கு வந்தா அப்படின்றதையும் ஃபியூரியோஸோட பாஸ்ட்டை மட்டுமே கவர் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது படத்தோட விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், படத்துல உள்ள ஒவ்வொரு கேரக்டரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை எடுத்த ஜார்ஜ் மில்லர் ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறத நிரூபிச்சிட்டாரு. ஜார்ஜ் மில்லர் படத்தோட ஒவ்வொரு சீனையும் பார்த்து செதுக்கி இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராகவே ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன் ப்ரோ என்னாச்சு, படம் நல்லா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருந்துச்சா இல்லையான்னு படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேன் மேக்ஸ் மாதிரி ஒரு படம் வர்றதுக்கு நான் வாய்ப்பே இல்லை. ரீக்ரியேட் பண்ண கூட இந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமான்னு தெரியல. மேன் மேக்ஸ் படங்கள்லயே மேன் மேக்ஸ் ஃபியூரியஸா மேன் மேக்ஸ் சாகா ரெண்டு படமே ஒரு தரமான படம். இதுக்கு மேல எப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூவியை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஜார்ஜ் மில்லர் ஆடியன்ஸை பார்த்து கேட்குற மாதிரி தான் இருக்கு. படம் நல்லா இல்லை, அதனால படம் ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த படத்தை பார்த்தவங்களால சொல்ல முடியாது. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 120 மில்லியன் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் அதோட சொந்த நாட்டில் 49 பில்லியனும், மற்ற நாடுகளில் 65 பில்லியனும், மொத்தமா 114 மில்லியன் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா வந்திருக்கு. 170 மில்லியன் பட்ஜெட் படத்துல அட்லீஸ்ட் ஒரு 180 பில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாவது வந்திருக்கலாம். இதனால இந்த படம் ஃபிளாப்னா சொல்லிட முடியாது. எதிர்பார்த்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிடைக்கல அப்படிதான் சொல்ல முடியும். படம் பார்த்த உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.